தோல்வியின் விரக்தியில் திமுகவினர் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தி. தோல்வியின் விரக்தியில் திமுகவினர் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு, முதலமைச்சர் விஜய் எலும்பை உடைப்பேன் என பேசிய எம்எல்ஏவுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் குறித்து திமுகவினர் பலரும் மிக மோசமான தாக்குதலை தொடுத்து வருகிறார்கள் என்றும் அமைச்சர் வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியுள்ளார் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மார்க்கண்டேயன் பேச்சு குறித்து ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்றத்துக்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் எலும்பு உடைப்பேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியுள்ளார் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு ஏற்கனவே மேனாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவது வாடிக்கையாக வைத்துள்ளார் எனவும் வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, பலரும் மிக மோசமான தாக்குதலை தொடுத்து வருகின்றனர் எனவும் அமைச்சர் வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்காக சேவையாற்றும் தளமாக அரசியல் களத்தை பார்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர் என வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று மார்க்கண்டேயன் பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவருடைய கருத்து பதிவு செய்திருக்கிறார். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இந்த கருத்து பதிவை செய்திருக்கிறார். மேலும் அவர் குறிப்பிட்டதை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களுக்காக சேவையாற்றும் தளமாக அரசியல் களத்தை பார்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றன என்கிற குற்றச்சாட்டையும் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.